சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முரசொலிமாறன் பூங்காவை மேம்படுத்துதல், ஸ்ரீனிவாச நகர் 3வது பிரதான சாலையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மைய சமையல் கூடம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் சென்னை மாநகராட்சி கீழ் நடைபெற உள்ள 6 திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். குறிப்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3.95 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதே போல 24.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குறிப்பாக சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் முரசொலிமாறன் பூங்காவில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் புதிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையம் மற்றும் சமையல் கூடத்திற்கு 1.40 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட இருக்கிறது. இதற்கு அடிக்கல் நாட்டி வைத்தார். அதே போல புதிய பல்நோக்கு மைய கட்டிடம் 28.20 லட்சம் ரூபாயிலும், அதே போல புதிய நீட்டார் மண்டபம் 1.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதே போல வார்டு 64 முதல் 78 வரை புதிய LED தெரு மின் விளக்குகளை பொருத்தும் பணிகளையும் முதலமைச்சர் தற்போது துவங்கி வைக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.